ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஇ அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான சிலபஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஜேடிஓ சிலபஸில் கிடையாது, ஆனால் ஏஇ சிலபஸில் இது வந்து இருக்குது. சரியா? அப்புறம் இந்த நம்ம பார்க்க போகிற வீடியோவில் இருந்தே உங்களுக்கு வந்து 1லேருந்து 2 கொஷின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த டாப்பிக்லேருந்து ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். இதே நமக்கு பெண்டிங் இருந்தது, ஏஇக்கான சிலபஸில் இந்த டாபிக் நம்ம எடுக்காமல் இருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினை பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜேடிஓ எக்ஸாமுக்கான 2025 ஜேடிஓ எக்ஸாமுக்கான பேட்ச் February 3 ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அந்த பேட்சுக்கான ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எப்படி நம்ம அதில் வீடியோ கிளாஸ் அண்ட் டெஸ்ட்டு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதில் உங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் இருக்கும். 100 டேஸ்க்கு நம்ம ஷெடியூல் போட்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் நம்ம படிப்போம். அதில் இருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டே டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? படிக்கக்கூடிய அந்த டாப்பிக்கான வீடியோ அப்புறம் நோட்ஸ் இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் டேயில் சென்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும், நெக்ஸ்ட் டே டெஸ்ட் இருக்கும். டெய்லி 20 கொஷின் டெஸ்ட்டு, வீக்லி பார்த்தீங்கன்னா 100 கொஷின் டெஸ்ட் இருக்கும். நம்ம 1 வீக் கவர் பண்ணக்கூடிய டாபிக் அந்த வீக்கோட எண்டில் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி நம்ம 100 டேஸும் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிடுவோம். இதுக்கான நோட்ஸு, மெட்டீரியல், வீடியோ எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். டெஸ்ட் கொஷின்ஸும் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் லிங்க்கு அப்புறம் பிடிஎஃபில் கொஷின் பேப்பர் தனியாக, ஆன்சர் கீ தனியாக உங்களுக்கு மெயிலில் சென்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? என்னென்ன படிக்கணும் இதெல்லாம் டெலிகிராம் ப்ரைவேட் குரூப்பில் உங்களுக்கு வரும். நோட்ஸு, மெட்டீரியல், வீடியோ இது எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் வரும். டெஸ்ட் வந்து உங்களுக்கு மெயிலில் வரும். இதே மாதிரி ஜிஎஸ்க்கும் நம்ம அதோட சேர்த்து கம்பைண்டாகவே கொடுத்துட்ருக்கோம். ஜிஎஸ்க்கு டெஸ்ட்டு மட்டும் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? நம்ம என்னென்ன படிக்கணுங்கிற கண்டென்ட், வேர் டு ஸ்டடி எதில் படிக்கணும் அதை நம்ம சொல்லிடுவோம். நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட்டு நம்ம என்ன வைப்போம் அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கணும். ஓகேவா? வீக்லி உங்களுக்கு 100 கொஸ்டின் ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் நம்ம டெஸ்ட்டு வந்து வைப்போம். ஓகே, இது மூலமாக டெக்னிக்கல் அண்ட் ஜிஎஸ் எல்லாமே நமக்கு கவர் ஆகிடும். இது February 3 நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணுங்கள். எல்லோரும் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். வரக்கூடிய ஜேடிஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நார்மலாக ஸ்ட்ரெஸ்னால் என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் வீடியோ போட்டிருப்போம், அதில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நார்மலாக ஒரு பொருளில், ஒரு மெட்டீரியலில் நம்ம லோடு அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதில் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு லோடு கொடுக்குறோம் அப்படின்னா அதில் இன்டர்னலாக அந்த லோடை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு அந்த டிஃபார்மேஷனை, ஓகே, அந்த டிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக இன்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரியாக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா ஒரு ஃபோர்ஸை நம்ம வந்து கொடுக்குறோம், எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஆப்போசிட்டில் அது நிலையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். ஓகே, அது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர், ரியாக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த ஃபோர்ஸு வந்து இந்த ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இந்த மெட்டீரியல் வந்து எதில் இருக்கும், ஈக்குலிபிரியமில் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ எஃப் வந்து ஒரு 10 கிலோநியூட்டன் இருக்குது, இது வந்து 5 கிலோநியூட்டன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது ஆர் 5 கிலோநியூட்டன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பக்கம் அதாவது ரைட் சைடாக என்ன ஆகும், அது மூவ் ஆகும். ஓகேவா? ரைட் சைடில் அது மூவ் ஆகும். இப்போ இதே தான் என்ன பண்ணும் அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்னல் ஏரியாவை பொறுத்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா நார்மலாக ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா என்ன, இப்போ ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எதில் டினோட் பண்ணுவோம் அப்படின்னா சிக்மா அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இப்போ ஒரு லோடு அப்ளை பண்ணுறோம், இந்த லோடை வந்து எப்படி எடுத்துருக்கீங்க அப்படின்னா பி அப்படின்னு எடுத்துக்கோங்க. பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியாவை என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏ அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு பி டிவைடட் பை ஏ. இதுதான் என்ன ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா. ஸ்ட்ரெஸ்ஸுக்கான யூனிட் என்ன, நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின் இதெல்லாம் பற்றி நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் தெளிவான வீடியோ வந்து போட்டிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பற்றி கிளியராக புரிஞ்சிடும். அது புரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நம்ம பார்க்கக்கூடிய பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கக்கூடிய அந்த அட்வான்ஸ் டாபிக் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலேயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக ஒரு பிளேனில் பார்த்துருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இப்போ இந்த டயக்ராம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, பி அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. இது ஒரு சாலிட் ஆப்ஜெக்டாக நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து சாலிட் ஆப்ஜெக்டாக அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் லோடு அப்ளை பண்ணும்போது நார்மலாக இந்த இதுக்கு டைரெக்டாக பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த பிளேனில் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க, நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பி பை ஏ அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ இந்த பிளேனுக்கு இந்த பிளேனில் கரெக்டாக பார்க்காம, அதாவது இந்த ஃபோர்ஸ் இப்படி இருக்குது, இந்த ஃபோர்ஸுக்கு பெர்பெண்டிகுலர் பிளேன்னா இதுதான், அப்படி தானே? கட் பண்ணிங்கன்னா இது பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு செங்குத்தாக இருக்கக்கூடிய அந்த பிளேன். இப்போ இந்த பிளேனில் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை பார்த்தோம் அப்படின்னா P/Aன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த பிளேன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்க்ளைண்டாக இருக்குது. இப்போ இன்க்ளைண்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல இதோட ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கும்? ஒரு தீட்டா அப்படிங்கிற அளவுக்கு, அங்கே தீட்டா அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ளைண்டாக இருக்குது. அப்போ இந்த பிளேனில், ஓகே, அந்த பிளேனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் என்ன பிளேன்? ஸ்ட்ரெயிட் பிளேன், அப்படி தானே? அதாவது வெர்டிக்கல் பிளேன். இதுதான் இன்க்ளைன்டு பிளேன். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இதை வந்து இந்த ஆப்ஜெக்டே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்க்ளைண்டாக போட்டிருக்கோம். அப்படிங்கிறதுனால இது வெர்டிக்கலாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் இன்க்ளைன்டு பிளேன், ஓகேவா? இதுதான் வெர்டிக்கல் பிளேன். இந்த ஃபோர்ஸுக்கு வெர்டிக்கலாக, இந்த ஃபோர்ஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற பிளேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த XZ அப்படிங்கக்கூடிய இந்த பிளேன், ஓகேவா? அப்போ இதில் இன்க்ளைன்டு பிளேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த XY பிளேன். இப்போ XY பிளேன் அப்படிங்கிறது தான் இன்க்ளைன் பிளேன். இப்போ இதெல்லாம் எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வெல்டு பண்ணியிருக்காங்க, ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெல்டு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பீஸ் இருக்குது, ஓகேவா? இது கூட இன்னொரு பீஸை இப்படி வெல்டு பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல வெல்டு பண்ணுறாங்க. இப்போ நார்மலாக நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம், ஓகேவா? இந்த ரெண்டு சைடும் என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்படிங்கும்போது இந்த இப்போ இன்க்ளைண்டாக தான் வெல்டு பண்ணியிருக்காங்க, ஓகேவா? இப்போ இன்க்ளைண்டாக வெல்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகுது, ஓகேவா? அந்த இன்க்ளைன்டு பிளேனில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இந்த இப்போ நம்ம இது ஸ்ட்ரைட்டாக இல்லை, அப்படி தானே? இது இன்க்ளைண்டாக இருக்குது. இப்போ ஒரு தீட்டா அப்படிங்கிற அளவுக்கு அங்கே இன்க்ளைண்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குது, நார்மல் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குது, சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக இந்த டாப்பிக்கை நம்ம கொண்டு வரோம். இதில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னால் என்ன, பிரின்சிபல் பிளேன்னா என்ன, அப்புறம் இதுக்கு அப்புறம் கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா மோர் சர்க்கிள், இதெல்லாம் பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பேசிக்காக இதை பற்றி பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இது பிரின்சிபல் பிளேனில் எப்படி இருக்கும், சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வந்து பிரின்சிபல் பிளேனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1லேருந்து 2 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போது நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த பிளேனில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா P/A, அப்படி தானே? ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா, ஓகேவா? லோடு டிவைடட் பை ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே P அப்படிங்கக்கூடியது தான் லோடு, அதான் லோடு டிவைடட் பை ஏரியா அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஏரியா அப்படிங்கிறது இந்த நார்மல் இந்த பிளேன், ஓகேவா? இந்த லோடுக்கு பெர்பெண்டிகுலராக உள்ள பிளேன் ஏரியா, அந்த ஏரியாவை தான் நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் இப்போ நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த ஏரியா நமக்கு தேவை, அப்படி தானே? இன்க்ளைன்டு பிளேனில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த ஏரியா நமக்கு தேவை. இந்த ஏரியா அப்படிங்கும்போது, அதாவது இந்த ஏரியா, இந்த XY பிளேன் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஏரியா வந்து நம்ம பார்க்கணும், ஓகேவா? இப்போ நமக்கு தெரியும் இந்த ஏரியாவும் சேமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது, அப்படி தானே? இந்த நார்மலாக இருக்கக்கூடிய இந்த ஏரியாவும் டிஃபர் ஆகும். இப்போ இந்த ஏரியா வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரூல் வச்சு என்ன பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ இது இன்க்ளைண்டாக, இது இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. இதை இன்க்ளைண்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்க்ளைண்டாக கட் பண்ணியிருக்கிற பட்சத்தில் இந்த இன்க்ளைண்டு சர்ஃபேஸோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போ இன்க்ளைண்டு சர்ஃபேஸ்க்கு உண்டான ஏரியாவை தான் என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இன்க்ளைண்டு சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இங்கே இந்த இடத்துலையும் நமக்கு இன்க்ளைண்டு ஏரியா தான் தேவைப்படுது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரூல் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? இப்போ எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா cos θ = XZ டிவைடட் பை XY. XZ அப்படிங்கிறது இந்த ஏரியாவை குறிக்கும், ஓகேவா? XZ அப்படிங்கிறது இங்கே குறிக்கும். இப்போ cos θ அப்படிங்கிற என்ன சொல்லுவோம், அடுத்துள்ள பக்கம் டிவைடட் பை கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைபார்டினஸ். அப்போ XZ டிவைடட் பை XY அப்படின்னு போடும்போது நமக்கு என்ன தேவை, இந்த XY ஏரியா தான் நமக்கு தேவை. இப்போ XY தான் இங்கே வச்சுருக்கோம். A டிவைடட் பை cos θ. A அப்படிங்கிறது ஏன் இங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா, நார்மலாக இந்த சர்ஃபேஸோட ஏரியா, இந்த லோடுக்கு பெர்பெண்டிகுலராக உள்ள இந்த சர்ஃபேஸோட ஏரியா. இப்போ இந்த சர்ஃபேஸோட ஏரியாவோட cos θவை டிவைட் பண்ணோம் அப்படின்னா, ஓகேவா? cos θவை டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த லாங்கஸ்ட் சர்ஃபேஸ், ஓகேவா? அதாவது ஏரியா அதிகமாக உள்ள அந்த சர்ஃபேஸோட ஏரியா வந்து நமக்கு கிடைக்கும், ஓகேவா? அதாவது XY அப்படிங்கிற இந்த ஏரியா வந்து நமக்கு கிடைக்கும். அந்த தீட்டா அப்படிங்கிறது என்ன, தீட்டா அப்படிங்கிறது அந்த பிளேன் லோடுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய
பிளேனுக்கும் நம்ம எந்த இடத்துல கண்டுபிடிக்கிறோமோ, எந்த இடத்துல உள்ள அந்த ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறோமோ அந்த இடத்துக்கும் உள்ள ஆங்கிள் டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்லுவோம்? தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த 2க்கும் இடைப்பட்ட கோணம் தான் தீட்டா அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுக்கு எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? நார்மலா உள்ள அந்த ஏரியா டிவைடட் பை காஸ் தீட்டா போட்டோம் அப்படின்னா அந்த இன்க்ளைன் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? புரியுதா? நார்மலா இங்க பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு P/A மட்டும் நம்ம போட்டா போதும். ஆனா இங்க நம்ம இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ்ல பார்க்கிறதுனால, இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ்ல ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கிறதுனால அந்த இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ் ஏரியாவை எடுத்துக்கிறோம். இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அது நார்மல் ஏரியாவோட அதிகமாக தான் இருக்கும். அது டிவைடட் பை காஸ் தீட்டா போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிரும். அது எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? காஸ் தீட்டா ஈக்குவல் டு இந்த adjacent side டிவைடட் பை ஹைபார்டினஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு இது கிடைக்குது. ஓகேவா? இப்போ நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இப்போ அதே தான் இங்கே அப்படியே எழுதியிருக்கேன். இது வெர்டிக்கல் பிளேன். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் இருந்தது, அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள வெர்டிக்கல் பிளேன். இது இன்க்ளைன்டு பிளேன். ஓகேவா? இன்க்ளைன்டு பிளேன். இதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிளேனை இந்த பிளேனில் இருந்து தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இந்த பிளேனில் தான் நம்ம பார்க்குறோம். இந்த பிளேனில் பார்க்கும்போது இந்த இன்க்ளைன்டு பிளேனில் பார்க்கும்போது இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்க்ளைன்டு ஃபோர்ஸ். ஓகேவா? அதாவது இந்த பிளேனில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ். அதாவது இது இப்போ இந்த பிளேனில் இருந்து பார்க்கும்போது இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது. இப்போ இந்த பிளேனில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குது? இன்க்ளைண்டாக இருக்குது. இப்போ இன்க்ளைன்டு ஃபோர்ஸை நம்ம 2 விதமாக ரிசால்வ் பண்ணுவோம். எப்படின்னா சைன் தீட்டா அண்ட் காஸ் தீட்டாவாக பண்ணுவோம். ஓகேவா? இந்த ஃபோர்ஸை 2 விதமாக பண்ணும்போது எப்படி வரும்? அதாவது இப்போ இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இன்க்ளைண்டாக இங்கே ஒரு ஃபோர்ஸ் போகுது அப்படின்னா இன்க்ளைண்டாக இங்கே ஒரு பி அப்படிங்கிற ஃபோர்ஸ் போகுது அப்படின்னா இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 ஃபோர்ஸாக நம்ம ரிசால்வ் பண்ணுவாங்க. P1 அண்ட் P2 அப்படிங்கிறத ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக என்ன பண்ணுவோம்? நம்ம ரிசால்வ் வந்து பண்ணுவோம். அதுதான் இங்கே எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஃபோர்ஸை 2 விதமாக நம்ம சொல்கிறோம். ஒன்று இந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸ், இன்னொன்று இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? வெர்டிக்கல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத இங்கே எதா சொல்கிறாங்க அப்படின்னா சியர் ஃபோர்ஸாக சொல்கிறாங்க. இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நார்மல் ஃபோர்ஸாக சொல்கிறாங்க. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குன்னா இப்போ இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு டென்சைலாவோ இல்லைனா கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸாவோ இருக்கலாம். அதே இந்த ஃபோர்ஸ் இப்படி இருந்தது அப்படின்னா அது எப்படி இருக்கும்? சியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ஒரு ஃபோர்ஸ் இப்படி போகுது அப்படின்னா ஆப்போசிட்டில் இதோட ஒவ்வொரு இந்த பகுதியை சின்னதாக கட் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் ஒவ்வொரு ஃபோர்ஸும் என்ன ஆகும்? இதுக்கு ஆப்போசிட்டில் ரியாக்ட் ஆகும். இது வந்து எதை கிரியேட் பண்ணும்? ஷியரை வந்து கிரியேட் பண்ணும். அதை தான் இங்கே எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஃபோர்ஸை என்ன பண்ணுறோம்? 2 விதமாக ரிசால்வ் பண்ணுறோம். ஓகே, இந்த இன்க்ளைன்டு பிளேனில் பார்க்குறதுனால இந்த ஃபோர்ஸை 2 விதமாக ரிசால்வ் பண்ணுறோம். ஒன்று இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், இன்னொன்று இந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸ். ஓகே, இந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அது ஒரு ஷியராக ஆக்ட் ஆகும். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இப்படி இருக்கும். இது டென்சைல் ஃபோர்ஸாவோ இல்லை கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸாவோ இருக்கும். இப்போ டென்சைல் அப்ளை பண்ணுறதுனால இந்த டென்சைல் லோடு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது ஒரு டென்சைல் ஃபோர்ஸாக அங்கே இருக்கும். இதுவே நம்ம இப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபோர்ஸை இப்படியோ இல்லைனா இப்படியோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது எப்படி ஆகும்? சியர் ஃபோர்ஸாக இங்கே ரியாக்ட் ஆகும். ஓகே, சியர் ஃபோர்ஸாக இங்கே ரியாக்ட் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டையும் பிரித்து பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் ஆப்போசிட்டாக ஒரு ரியாக்ஷன் கிரியேட் ஆகும். அப்படிங்கும்போது இது என்னாகும்? ஒரு ஷியரை இங்கே கிரியேட் பண்ணும். அதுதான் இங்கே சியர் ஃபோர்ஸாக நம்ம இதை எடுத்துப்போம். இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? பி காஸ் தீட்டா. பி காஸ் தீட்டா ஈக்குவல் டு சிக்மா NA டிவைடட் பை காஸ் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஃபோர்ஸை 2 விதமாக பிரிப்போம் அப்படின்னு. இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸை தான் என்ன பண்ணியிருக்காங்க? பி காஸ் தீட்டாவாக எடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸை தான் என்ன பண்ணியிருக்காங்க? பி சைன் தீட்டாவாக எடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த பி காஸ் தீட்டா அப்படிங்கிறது அது ஒரு ஃபோர்ஸு. இப்போ இந்த ஃபோர்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? ஸ்ட்ரெஸ் இன்டூ ஏரியாவாக எழுதலாம். அப்படி தானே? அதாவது ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. இப்போ நமக்கு இந்த ஃபோர்ஸ் இல்லைனா லோடு தான் தேவை. இப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ சிக்மா அப்படின்னு எழுதலாமா? ஏ இன்டூ சிக்மான்னு எழுதலாமா? இப்போ அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. இப்போ என்ன ஃபோர்ஸு நம்ம 2 விதமாக சால்வ் பண்ணோம். ஒன்று ஹரிசாண்டல் ஃபோர்ஸு, இன்னொன்று வெர்டிக்கல் ஃபோர்ஸு. ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பி காஸ் தீட்டா, சிக்மா இன்டூ ஏ.
சிக்மா அப்படிங்கிறது சிக்மா என்னன்னு ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா இது நார்மல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா, நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால சிக்மா என் அப்படின்னு போட்டிருக்கோம். சிக்மா இன்டூ ஏ. ஏ அப்படிங்கிறது என்ன? ஏ அப்படிங்கிறது அங்கே நம்ம பார்த்த அந்த இன்க்ளைன்டு பிளேனுக்கான ஏரியா. இப்போ இன்க்ளைன்டு பிளேனுக்கான ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்? ஏ டிவைடட் பை காஸ் தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம். அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஏக்கு பதிலாக ஏ டிவைடட் பை காஸ் தீட்டான்னு போட்டிருக்காங்க. புரியுதா? அதாவது இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸை நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு பி காஸ் தீட்டா அப்படின்னு வரும். இப்போ பி காஸ் தீட்டா அப்படிங்கிறது அங்கே ஃபோர்ஸை குறிக்கக்கூடியது. ஃபோர்ஸை என்ன பண்ணுறோம்? ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபோர்ஸுக்கான ஃபார்முலாவில் என்ன வரும்? ஸ்ட்ரெஸ் இன்டூ ஏரியா அப்படின்னு வரும். இப்போ ஸ்ட்ரெஸ் இன்டூ ஏரியா அப்படிங்கிறது தான் இங்கே ஏ டிவைடட் பை காஸ் தீட்டான்னு போட்டிருக்கோம். நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால சிக்மா என் அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம வெர்டிக்கல் ஃபோர்ஸ் பார்த்தோம். இந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஷியரை அங்கே காஸ் பண்ணோம். இப்போ அங்கே சியர் ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம அதை எழுதுகிறோம். இப்போ பி சைன் தீட்டா. இந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸை நம்ம எப்படி எழுதுவோம்னா சைனில் எழுதுவோம். இது நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஓகேவா, இந்த ஃபோர்ஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது நம்ம படிச்சிருப்போம் காலேஜஸில். இந்த ஒரு ஃபோர்ஸ் வருது இன்க்ளைன் பிளேனில் அப்படின்னா ரெண்டாக நம்ம ரிசால்வ் பண்ணுவோம். அதில் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் காஸ் தீட்டா, அப்புறம் வெர்டிக்கலாக நம்ம சைன் தீட்டாவாக எழுதுவோம். இப்போ சைன் தீட்டா எழுதும்போது இங்கே அதை ஷியராக நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் பி சைன் தீட்டா ஈக்குவல் டு டவ் இன்டூ ஏ டிவைடட் பை காஸ் தீட்டா. இப்போ இங்கேயுமே இன்க்ளைன்டு பிளேன் தான் நம்ம பார்க்குறோம். இன்க்ளைன்டு பிளேன் அப்படிங்கும்போது அந்த நார்மலாக ஸ்ட்ரெஸ் இன்டூ ஏன்னு போடுறதுக்கு பதிலாக அந்த இன்க்ளைன்டு பிளேனோட ஏரியாவை நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் ஏ டிவைடட் பை காஸ் தீட்டான்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரியல அப்படின்னா இன்னொரு டைம் திரும்ப ஒரு தடவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும். இப்போ இங்கே ஃபோர்ஸை வச்சு நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நமக்கு என்ன தேவை? நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தேவை. நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு இன்க்ளைன்டு பிளேனில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா, நார்மலாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இந்த நார்மலாக அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸு அந்த நார்மல் பிளேனில் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கிரியேட் பண்ணும். இந்த இன்க்ளைன்டு பிளேனில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு தீட்டா அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ளைன்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல அதோட ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பி காஸ் தீட்டா ஈக்குவல் டு சிக்மா என் இன்டூ ஏ டிவைடட் பை காஸ் தீட்டா. இதை நம்ம ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். நமக்கு என்ன தேவை? இந்த போர்ஷன் தேவை. ஓகேவா, சிக்மா என் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. இப்போ சிக்மா என் ஏ மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? இந்த காஸ் தீட்டா அப்படிங்கிறது இங்கே போயிடும். அப்போ பி காஸ் தீட்டா இன்டூ காஸ் தீட்டான்னு வரும். அப்புறம் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை ஏ அப்படிங்கிறது கிடைக்கும். நமக்கு தெரியும் இந்த பி பை ஏ அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? சிக்மா அப்படின்னு எழுதலாம். இங்கே என்ன எழுதியிருக்காங்க? சிக்மா எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, சிக்மா எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நார்மல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு பி பை ஏ இன்டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா. இல்லை அப்படின்னா சிக்மா எக்ஸ் இன்டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, அப்போ நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அந்த இன்க்ளைன்டு பிளேனில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தீட்டா எவ்வளோ இருக்கோ அதோட காஸ் ஸ்கொயர் இன்டூ சிக்மா எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த தீட்டா இருக்குது பார்த்தீங்களா, இதை பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே வரும். இப்போ இந்த தீட்டாவை என்ன வேல்யூ வருதோ அதை இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இன்டூ சிக்மா எக்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? அதாவது பி பை ஏ லோடு, எவ்வளோ லோடு நம்ம அப்ளை பண்ணுறோம், அப்புறம் ஏரியா சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா சிக்மா என் அப்படிங்கிறது கிடச்சிரும். அதாவது இன்க்ளைன்டு பிளேனில் நார்மல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நார்மல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இன்க்ளைன்டு பிளேனில் சியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த பிளேன் வந்து எவ்வளோ நமக்கு இன்க்ளைன்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு அது என்னாகும்? சியர் ஃபோர்ஸ் வந்து வரும். ஓகேவா, இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ சியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். பி சைன் தீட்டா ஈக்குவல் டு டவ் இன்டூ ஏ டிவைடட் பை காஸ் தீட்டா. என்ன தேவை? டவ் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்? இந்த பக்கம் கொண்டு போகிறோம். டவ் ஏ இன்டூ பி சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ இந்த ஏவை இங்கே கொண்டு வாங்க. பி சைன் தீட்டா காஸ் தீட்டா டிவைடட் பை ஏ அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஃபைனல் ஃபார்முலா நமக்கு இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் வரும், அதை நம்ம பார்க்கலாம். டவ் ஈக்குவல் டு பி பை ஏ இன்டூ சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இதுவுமே டேரெக்டாக உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. அதாவது இன்க்ளைன்ட் பிளேனில் சியர் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஃபார்முலா கேட்பாங்க. ரொம்ப முக்கியம். நம்ம நார்மல் ஸ்ட்ரெஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, இன்க்ளைன்ட் பிளேனில் சிக்மா எக்ஸ் இன்டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா, அதுவுமே நமக்கு டேரெக்டாக கேட்பாங்க, எம்சிக்யூவில் கேட்பாங்க. ஓகேவா, இப்போ ப்ரீவியஸ் ஸ்டெப்பை தான் இங்கே அப்படியே எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. இது ஒரு ஃபார்முலாக்காக நம்ம ஒரு ஷார்ட் ஃபார்மில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதில் ஒரு ஃபார்முலாவை இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? 2ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா, டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. ஓகேவா, நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். இப்போ இதுக்கு பதிலாக சைன் 2 தீட்டா அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா, இது ஒன்றும் இல்லை, இந்த 2ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம், கீழே 2 அப்படியே இருக்குது. அதனால் அதோட மதிப்பு வந்து மாறாது. ஓகேவா, மேலே 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படிங்கிறது கிடைக்கிது. அதை நம்ம
அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா sin 2 தீட்டா அப்படின்னு வரும். sin 2 தீட்டா ஈக்குவல் டு 2 sin தீட்டா காஸ் தீட்டா. ஓகேவா, அந்த sin 2 தீட்டான்னு கிடைக்குது p/2a. ஓகேவா, இப்போ இந்த p/aக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்ன போடலாம், சிக்மா எக்ஸ் அப்படின்னு போடலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ சிக்மா எக்ஸ் டிவைட் பை 2 இன்டூ sin 2 தீட்டா. ஓகேவா, சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ளைன் பிளேனில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா சிக்மா எக்ஸ் டிவைட் பை 2 இன்டூ sin 2 தீட்டா. நார்மல் ஸ்ட்ரெஸ் இன்க்ளைன் பிளேனில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா சிக்மா எக்ஸ் இன்டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா. ரெண்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருந்து ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்ட்ரெஸ்ஸு நார்மல் பிளேனில் எப்படி இருக்கும், p/a அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அப்புறம் இன்க்ளைன்டு பிளேனாக ஆக ஆக அது அந்த தீட்டாவை பொறுத்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இன்க்ளைன்டு பிளேனோட ஃபஸ்ட்டு ஏரியாவை கண்டுபிடிச்சோம். இன்க்ளைன்ட் பிளேனோட ஏரியா என்ன வந்தது, a டிவைடட் பை காஸ் தீட்டான்னு கிடச்சிது. இன்க்ளைன்ட் பிளேன் ஏரியா கிடச்சதும் நம்ம என்ன பண்ணோம், ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணோம். ஓகேவா, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நமக்கு ஃபோர்ஸும் தேவை, ஏரியாவும் தேவை. ஏரியா ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணோம். ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ளைன்டு பிளேனில் பார்க்குறோம். இப்போ இப்போ டேரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா அது ஒரே ஃபோர்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இன்க்ளைன்டு பிளேனில் நம்ம பார்க்கும்போது அதை 2 ஃபோர்ஸாக ரிசால்வ் பண்ணுவோம், சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படிங்கிறத. இப்போ சைன் தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஸ்டியர் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா அது வந்து ஒரு பேரலல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால காஸ் தீட்டாவை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, இதை நம்ம அப்படியே என்ன பண்ணோம், சால்வ் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது இன்க்ளைன்டு பிளேனில் நார்மல் ஸ்ட்ரெஸ் இந்த அளவுக்கு இருக்கும், சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகேவா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் பிளேன். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி இருக்குது, இங்கே லோடு அப்ளை பண்ணுறோம். எந்த பிளேனில் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா, இது ஒரு பிளேன். ஓகேவா, இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்த பிளேனில், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சாக் பீஸ் என்ன பண்ணுறீங்க, 2 பக்கமும் லோடு கொடுத்து இழுக்கிறீங்க. அப்போ அந்த சாக் பீஸில் இந்த பிளேனில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, இப்போ இன்க்ளைன்டு பிளேனில் அந்த தீட்டா மாற மாற அதோட ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் பிளேன் வந்து எங்கே இருக்குது, நார்மல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா, சிஎஸ் ஸ்ட்ரெஸ் கிடையாது, நார்மல் ஸ்ட்ரெஸ் எந்த பிளேனில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். எதை வச்சு கண்டுபிடிப்போம், நமக்கு தெரியும் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிற அந்த வேல்யூ அங்கே இருக்குது. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா எதில் மேக்ஸிமம் வேல்யூவை கொடுக்குதோ அந்த இடத்துல தான் ஸ்ட்ரெஸ்ஸுமே மேக்ஸிமம் இருக்கும். அப்படி தானே, இப்போ காஸ் 0 போட்டோம் அப்படின்னா இது மேக்ஸிமம் 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுக்கும். இப்போ காஸ் 0 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு காஸ் 0 ஈக்குவல் டு என்ன வரும், 1 அப்படிங்கிற வேல்யூ வரும். மற்ற எல்லாமே அதோட ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான். ஓகேவா, மற்ற எல்லாமே அதோட ஸ்மாலர் வேல்யூ தான். அப்படிங்கும்போது அந்த இடத்துல தான் அது மேக்ஸிமம் இருக்குது. இப்போ 0 டிகிரியில் தான் நார்மல் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமமாக இருக்குது. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? அதாவது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு எங்கே மேக்ஸிமமாக இருக்குன்னா 0 டிகிரி. 0 டிகிரியில் தான் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு மேக்ஸிமமாக இருக்குது. ஏன் அப்படின்னா மற்ற எந்த ஆங்கிள் போட்டாலும் உங்களுக்கு 1 விட கம்மியான வேல்யூ வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1/2 அப்படிங்கிறது. ஓகேவா, 1/2 இப்போ 60 டிகிரி இருக்குன்னா 1/2 வரும். இப்போ 1/2 போட்டிங்க அப்படின்னா 0.5 தான் வரும். இப்போ 0.5ஆல் சிக்மா எக்ஸ் இப்போ 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ 0.5 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். இப்போ எந்த வேல்யூ போட்டாலும் உங்களுக்கு 1 விட கம்மியாக தான் வருது அப்படிங்கிறதுனால காஸ் 0 போட்டால் மட்டும்தான் நமக்கு என்ன வரும், காஸ் 0 போட்டால் மட்டும்தான் 1 வரும். இப்போ 1 இந்த இடத்துல ஏற்கனவே சிக்மா எக்ஸ் 1ன்னு எடுத்துக்கோங்க. 1 × 1 1 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ மேக்ஸிமம் அந்த வேல்யூ தான் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ 0 டிகிரி அப்படிங்கிறது தான் அங்கே மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் பிளேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ சிக்மா n ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கும். ஏன் அப்படின்னா காஸ் 0 ஈக்குவல் டு 1 அந்த 0 போட்டோம்னா தான் அங்கே 1 வேல்யூ வருது. மற்ற ஏதாவது போட்டோம் அப்படின்னா அதோட புள்ளி வேல்யூ தான் அங்கே வரும். ஓகேவா, பாயிண்ட் சம்திங் அப்படிங்கிற மாதிரி வரும்போது அதோட வேல்யூ வந்து கம்மியாயிரும். அதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் மறுபடியும் பாயிண்டில் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ 1 அப்படிங்கிறது தான் இதோட ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ 0 டிகிரியில் தான் நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா, அப்போது இப்போ என்ன பார்க்குறோம், அந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து 0 டிகிரியில் மேக்ஸிமமாக இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இங்கே 0 டிகிரியில் சிஎஸ் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கும், அப்போது அதை நம்ம கால்குலேட் பண்ணணும். நமக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே ஃபார்முலா வந்து சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். tau equal to sigma x divided by 2 into sin 2 theta. அப்போ மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து 0 டிகிரியில் இருந்தது. இப்போது அந்த 0 டிகிரியில் இங்கே ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அப்போது இங்கே sin 2 தீட்டா, அந்த தீட்டா அப்படிங்கிற அந்த வேல்யூவில் என்ன போடுறோம்,
0 அப்படிங்கிறத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்புறம் sin 0 = 0. ஓகேவா, sin 0 அப்படிங்கிறது 0 தான். அப்போ 0 டிகிரி பிளேனில் சியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ ஏன் இந்த இடத்துல இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம், சியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா, சிக்மா x / 2 × sin 2 தீட்டா. தீட்டா அப்படிங்கிறது எங்கே என்ன எடுக்கணும், 0 டிகிரி தான் எடுக்கணும். இப்போ 0 டிகிரி பிளேனில் சியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குன்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிளாக தீட்டாக்கு பதிலாக என்ன போடுங்க, 0 போட்டுருங்க. இங்கே நமக்கு என்ன வேல்யூ வருது, sin 0 = 0 அப்படின்னு கிடைக்குது. இப்போ டவ் அங்கே என்ன கிடைக்குதுன்னா வேல்யூ 0. அதாவது டவ் தீட்டா = 0 டிகிரி பிளேனில் 0 அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் தான் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. ஓகேவா, மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் பிளேன் = 0 சியர் ஸ்ட்ரெஸ் பிளேன். மேக்ஸிமம் ப்ரீவியஸாக பார்க்கும்போது 0 டிகிரியில் மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து இருந்தது. இங்கே மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய அந்த 0 டிகிரி பிளேனில் சியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ என்ன கிடைக்குது, 0 தான் கிடைக்குது. அப்போ இதுதான் என்ன சொல்கிறோம், பிரின்சிபல் பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். பிரின்சிபல் பிளேனில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும், சியர் ஸ்ட்ரெஸ் வந்து 0வாக இருக்கும். ஓகேவா, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு. சியர் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும், 0ல் இருக்கும். அப்புறம் நார்மல் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். ஓகேவா, இது நம்ம ஃபர்தராக பார்ப்போம். இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பிரின்சிபல் பிளேன் அப்படின்னு சொன்னாலே அங்கே சியர் ஸ்ட்ரெஸ் 0 ஆகிடும். ஓகேவா, இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அங்கே 0 சியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது என்ன டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி. ஓகேவா, 0 டிகிரி, அதாவது அதை தான் பிரின்சிபல் பிளேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? டெஃபினேஷன் நோட் பண்ணிக்கோங்க. A principal plane is a plane within a stressed material where the shear stress is 0. அந்த இடத்துல shear stress 0 இருக்குது. அண்ட் ஒன்லி நார்மல் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும். அது டென்சைலாவோ இல்லை கம்ப்ரெசிவாவோ இருக்கலாம். அந்த இடத்துல ஷியர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரவே வராது. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பிரின்சிபல் பிளேனில், ஓகேவா, அதுதான் அது பேர் தான் பிரின்சிபல் பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பிரின்சிபல் பிளேனில் சியர் ஸ்ட்ரெஸ் வந்து வரவே வராது. அந்த இடத்துல டென்சைல் அண்ட் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும். அதுவும் நார்மல் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். ஆன் திஸ் பிளேன் த நார்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் அட் இட்ஸ் மேக்ஸிமம் ஆர் மினிமம் வேல்யூ கால்டு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரின்சிபல் பிளேனில் சியர் ஸ்ட்ரெஸ் 0 இருக்கும். அதில் நார்மல் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கும். ஒரு வேல்யூ மேக்ஸிமம், ஒரு வேல்யூ மினிமமாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தான், இந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸை என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கணும். பிரின்சிபல் பிளேனில் சியர் ஸ்ட்ரெஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அந்த இடத்துல நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், டென்சைல் ஆர் கம்ப்ரெசிவாக இருக்கும். இதை என்ன சொல்கிறாங்கன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, புரியுதா? இப்போ பிளேன் ஆஃப் மேக்ஸிமம் சியர் 0 சியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகேவா, எந்த இடத்துல மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அந்த இடத்துல 0 சியர் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ எந்த இடத்துல மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த தீட்டா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அந்த sin 2 தீட்டா அப்படிங்கிற வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த sin 2 தீட்டாவுக்கு பதிலாக அந்த இடத்துல 1 அப்படிங்கிற மதிப்பு வரணும் அப்படின்னா எந்த தீட்டா போட்டால் வரும் அப்படின்னா 45 டிகிரி. ஓகேவா, ஏன்னா 2 தீட்டா அப்படிங்கிறது இருக்குது. தீட்டாக்கு பதிலாக 45 போட்டால் தான் 2 × 45 90 அப்படிங்கிறது வரும். sin 90 அப்படிங்கிறது நமக்கு வேல்யூ 1 கிடைக்கும். இப்போ 1 கிடைக்கும்போது அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. அந்த 1ஐ விட வேறு எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணாலும் அந்த வேல்யூ அதிகமாக இருக்கும். 1ஐ விட கம்மியாக இருந்தது தீட்டா வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த சைனோட வேல்யூ 1ஐ விட கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா பாயிண்டில் இருந்தது அப்படின்னா அதை எந்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணாலும் பாயிண்டில் தான் கிடைக்கும். அப்போ அந்த வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். இப்போ அந்த வேல்யூ 1 வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே sin 90 இருக்கணும். sin 90 இருக்கணும் அப்படின்னா தீட்டா எவ்வளோ இருக்கணும், 45 டிகிரி இருக்கணும். ஓகேவா, புரியுதா? அப்போ 2 தீட்டா போட்டால் தான் நமக்கு என்ன கிடைக்குது, sin 90 கிடைக்குது. இப்போ தீட்டா வந்து இங்கே என்ன 45 டிகிரி. இப்போ sin 90 = 1 அப்படின்னு கிடைக்கும். டவ் மேக்ஸ் = சிக்மா x / 2. அதாவது நார்மல் ஸ்ட்ரெஸ் நம்ம அதை கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்களா, P/N போட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அதுதான் மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ். ஓகேவா, பிளேன் ஆஃப் மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் எந்த இடத்துல இருக்கும், தீட்டா = 45 டிகிரி. அதாவது பிளேன் ஆஃப் மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் எங்கே இருந்தது, தீட்டா = 0 டிகிரி. பிளேன் ஆஃப் மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் எங்கே இருந்தது, தீட்டா = 45 டிகிரி. ஓகேவா, இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இருக்கிற அந்த இடத்துல சியர் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும், 0 இருக்கும். அது பேர் தான் பிரின்சிபல் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல சியர் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமமாக இருக்குது. ஓகே, மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா சியர் ஸ்ட்ரெஸ் வந்து 0 இருக்கும். இங்கே சியர் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்குது, நார்மல் ஸ்ட்ரெஸ் 0 இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஓகே, நீங்கள் அதை அப்படியே உல்டாவாக இங்கே படிக்க முடியாது. இங்கே மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் இருக்குது, இந்த இடத்துல நார்மல் ஸ்ட்ரெஸ் 0 அப்படின்னா 0வா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா, புரிஞ்சுக்கணும் இதை. நீங்கள் நம்ம என்ன பண்ணோம்,
தீட்டா 0 இருக்குது, இந்த இடத்துல தீட்டாவே இல்லை அப்படி தானே, இந்த இடத்துல 0 தீட்டா, இங்கே ஒரு லோடு வந்து அப்ளை பண்ணுறோம். இப்போ இதை தான் என்ன சொல்கிறோம், பிரின்சிபல் பிளேன் சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? தீட்டா அங்கே 0 டிகிரியில் தான் நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், நார்மல் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் இருக்கும். அப்போ அந்த இடத்துல சிஎஸ் ஸ்ட்ரெஸ் 0வாக இருக்கும். சிஎஸ் ஸ்ட்ரெஸ் 0வாக இருக்கக்கூடிய பிளேன் என்ன சொல்லுவோம், பிரின்சிபல் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல இதுதான் அங்கே பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இன்க்ளைன்டு பிளேன் ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்குது அந்த இடத்துல மேக்ஸிமம் சிஎஸ் ஸ்ட்ரெஸ் இருக்குமா, இருக்காது. அப்படி தானே? எங்கே நமக்கு 45 டிகிரி வருதோ அந்த இடத்துல தான் பிளேன் ஆஃப் மேக்ஸிமம் சியர் வந்து இருக்க போகுது. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல தீட்டா அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல மேக்ஸிமம் சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. எந்த இடத்துல மேக்ஸிமம் சிஎஸ் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரியில். ஓகேவா? இதுதான் என்ன சொல்லுவோம், பிரின்சிபல் பிளேன் தான் என்ன சொல்லுவோம், மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு 0 சிஎஸ் ஸ்ட்ரெஸ் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல சிஎஸ் வந்து 0வாக இருக்கும். சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வந்து எங்கே மேக்ஸிமமாக இருக்கும், தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி பிளேனில். ஓகேவா? இங்கே தான் கொடுத்துருக்கேன். இது ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. இந்த இடத்துல நமக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கும், மேக்ஸிமம் சிக்மா n ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸ் டவ் ஈக்குவல் டு 0. இப்போ இன்க்ளைன்டு பிளேனாக இருக்குது. இப்போ இந்த இன்க்ளைன்டு பிளேனில் சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். எவ்வளோ டிகிரி இன்க்ளைனில் இருக்குது, 45 டிகிரி இன்க்ளைனில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அதில் சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கும். இப்போ நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து 0 இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், சிக்மா n நாட் ஈக்குவல் டு 0. இது நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் கர்வ் சிக்மா n. ஓகே, சிக்மா n அப்படிங்கிறது நார்மல் ஸ்ட்ரெஸ். இந்த இடத்துல மேக்ஸிமம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சிஎஸ் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குது, 0 இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமம் இருக்குது. இது என்ன டிகிரியில், 45 டிகிரியில் இருக்கும். ஓகேவா? இது ஒரு சைன் வேவ் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 45 90, இப்போ 90 + 45 எவ்வளோ வரும், 135 வரும். அப்போ இந்த இடத்துல எங்கே இருக்கும், சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். அதாவது இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா -45 டிகிரியில் இங்கே என்ன இருக்குது, மேக்ஸிமம் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே வரும். மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்கிற இடத்துல சிஎஸ்எஸ் என்ன இருக்குது, 0 இருக்குது. இங்கே சிஎஸ்எஸ் மேக்ஸிமம் இருக்குது. இங்கே நார்மல் ஸ்ட்ரெஸ் 0 இருக்குமா, இருக்காது. ஓகேவா? அதுதான் இங்கே நான் சொல்ல வந்திருக்கேன். ஓகேவா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். பிரின்சிபல் பிளேனா என்ன, பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னா என்ன, எந்த இடத்துல வந்து சிஎஸ்எஸ் மேக்ஸிமம் இருக்குது, எந்த இடத்துல நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமம் இருக்குது. நார்மல் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமமாக இருந்தால் சிஎஸ்எஸோட வேல்யூ என்ன, 0. இப்போ அந்த பிளேனை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரின்சிபல் பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்புறம் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஃபோர்ஸை வந்து 2 விதமாக ரிசால்வ் பண்ணி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், வெர்டிக்கல் ஃபோர்ஸாக பார்த்தோம். அதுதான் என்ன பண்ணோம், அந்த இன்க்ளைன்டு பிளேனில் வரக்கூடிய ஃபோர்ஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம். அதில் இருந்தால் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு, சிஎஸ் ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்தையுமே நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வந்தோம். ஓகேவா? எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதெல்லாம் நம்ம எப்படி பார்த்தோம். ஓகே, அப்போ அந்த தீட்டாவோட வேல்யூலாம் என்ன பண்ணோம், நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சோம். அந்த தீட்டாவோட வேல்யூ என்ன வேல்யூ வந்தால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலாவில் அது மேக்ஸிமமாக கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஓகே, இதோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஜேடிஓ பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எக்ஸாமுக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏஇ பேட்சுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுவுமே நிறைய பேர் கேட்டே இருக்காங்க. நம்ம மார்ச்சுக்கு மேலே ஏஇ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும். அதுவுமே நான் ஷெட்யூல் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். உங்களோட ஃப்ரெண்டும் சிவில் இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அதுவுமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.